வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 5 த ரைஸ் ஆஃப் எம்பையர்ஸ். ஆல்ரெடி இதில் 2 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட், த மைட்டி மௌரியாஸ். மைட்டினா பவர்ஃபுல்னு அர்த்தம், வலிமை மிக்க மௌரியர்கள். ஆஃப்டர் த பிரீஃப் sojourn to the northwest, let us return to the Magadha where we witnessed the decline of Nanda Empire. நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு ஜேர்னி போயிட்டு வந்தோம். இப்போ திரும்ப வந்துட்டு மகதாவுக்கே வருவோம். மகதாவில் வந்து பார்த்திங்கன்னா நந்தா எம்பையர் வந்து ஃபுல்லாகவே வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அரவுண்ட் 321 BCE, just a few years after Alexander left India with his army, a new dynasty and new empire emerged. அதாவது 321 BCEயில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டரும் அவங்களுடைய ஆர்மியும் இந்தியாவை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ டைனசிட்டி வந்துட்டு நியூ எம்பையர் வந்து எமர்ஜ் ஆகுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா த மௌரியா எம்பையர் ஃபவுண்டட் பை த சந்திரகுப்த மௌரியா. புது டைனசிட்டியோட நேம் என்னன்னா மௌரியா எம்பையர். இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் ஃபார்ம் பண்ணுற ஒரு எம்பையருக்கு பேர் தான் வந்து மௌரியா எம்பையர். இட் குயிக்லி அப்சர்வ் த நந்தா எம்பையர்ஸ் டெரிட்டரிஸ் அண்ட் வெண்ட் ஆன் எக்ஸ்பேண்டிங் பியாண்ட். குயிக்காகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நந்தா எம்பையர் அவங்க கீழே இருந்த எல்லா டெரிட்டரிஸையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய எம்பையர் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. As many accounts, Chandragupta managed his feat with the help of an able mentor named Kautalya. சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீட்டும் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மென்டார். ஒரு மென்டார்னா என்ன, வழிகாட்டி. ஒரு வழிகாட்டியோட ஹெல்ப்போடு தான் செய்வார். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌட்டல்யா. Who used his knowledge of politics, governance and economic to create an empire that remained one of the greatest in Indian history. நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் எம்பையரை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணது பெருமை யாருக்கு இருக்குன்னா கௌட்டல்யாவுக்கு. அவருடைய நாலேஜ் வந்து பொலிட்டிக்ஸ், கவர்னன்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் வந்து அவருடைய நாலேஜ் இருந்ததுனால ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு கிரேட் எம்பையரை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் கௌட்டல்யா. கௌட்டல்யா யாருன்ற ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். According to Buddhist text, Kautalya, sometimes referred as Chanakya or Vishnugupta, was the teacher at the world-renowned Takshashila University. அதாவது வேர்ல்டு ஃபேமஸாக இருக்க தக்ஷசீலா யூனிவர்சிட்டியோடைய ஒரு டீச்சராக இருந்திருக்காரு. அவர் யாருன்னா புத்திஸ்ட் டெக்ஸ்டில் அவருடைய பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாணக்கியா இல்லைன்னா விஷ்ணுகுப்தர்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தக்ஷசீலா யூனிவர்சிட்டியில் ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காரு. He legendary tale began in the court of தனநந்தா. இவருடைய இந்த லெஜெண்டரி டேல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தாவுடைய கோர்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. Who has we saw had became highly unpopular. அந்த தனநந்தா வந்துட்டு பீப்புள் கிட்ட அதிகமாக டேக்ஸ் வாங்கினதுனால பீப்புள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாப்புலர் ஆகிட்டாங்க. மக்கள் யாருக்கும் வந்து தனநந்தாவை பிடிக்கவே இல்லை. Observing this, Kautalya advised Dhanananda to change his way to witness the collapse of the empire. அதாவது கௌட்டல்யர் என்ன சொல்கிறாருன்னா தனநந்தாவை அவருடைய இந்த வேவை அதிகமாக வரி வசூலிக்கிற இந்த வழி வந்து மாற்றிக்க சொல்கிறாரு. இல்லைனா வந்துட்டு ஃபுல் எம்பையரே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. Agenda Dhanananda insulted Kautalya and threw him out of his court. தனநந்தா என்ன பண்ணுறாங்கன்னா கௌட்டல்யாவை வந்துட்டு அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணிவிட்டு அவருடைய கோர்ட்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. திஸ் லெட் டு கௌட்டல்யா ஓவ் டு எண்ட் இவில் நந்தா ரூல். இப்போ கௌட்டல்யா வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்னென்னா நானே இந்த நந்தாவுடைய டைனசிட்டியை வந்து வீழ்ச்சி அடைய செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் வந்து மேற்கொள்கிறாரு. த ரைஸ் ஆஃப் சந்திரகுப்த மௌரியர். There are many stories about the origin and adventure of the Chandragupta Maurya, but their common theme is that he
overthrew the Nanda and took control of Magadha to establish his rule with Pataliputra as his capital. அதாவது சந்திரகுப்தருடைய அந்த ஆர்ஜின் வந்துட்டு அந்த அவருடைய ஸ்டோரியில் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் வந்துட்டு காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு நந்தா டைனசிட்டியை வந்து அவருடைய கண்ட்ரோலில் எடுத்து அதுக்கப்புறம் பாடலிபுத்ராவை வந்துட்டு கேபிட்டலாக எடுத்து ரூல் பண்ணிட்டு வந்த ஒரு கிங் தான் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியர்னு சொல்கிறாங்க. Do you remember Magadha had many advantage because of its geography and established economic system and flourishing trade. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மகதா எம்பையர் பார்க்கும்போது பார்த்தோம், அவங்களுடைய சன் ரிவர் அண்ட் கங்கா ரிவர் பிளேனில் வந்து கங்கா ரிவர்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய ட்ரேடிங் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அந்த ஜியாகிரபிக்கல் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ட்ரேடுக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். This combined with advice of the master strategy Kautilya helped Chandragupta Maurya gradually expand his empire. அதாவது சந்திரகுப்தாவும் கௌட்டல்யரோட ஸ்ட்ராட்டஜி ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மௌரிய டைனசிட்டியை வந்து இன்னும் மௌரியோடைய எம்பையரை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க. He defeated the great satraps left behind by Alexander in northwest and integrated to the region into empire that stretched from northern plains to Deccan plains. அதாவது அலெக்சாண்டரால் வீழ்த்தப்பட்டு அந்த ஏரியாவுக்கே வந்து சத்ரப்ஸாக கவர்ன் பண்ண அந்த சத்ரப்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகுப்தார் வந்து டிஃபீட் பண்ணுறாரு, எல்லாரையும் தோற்கடிக்கிறாரு. நார்த் வெஸ்ட் ரீஜனில் இருந்த எல்லா சத்ரப்ஸ் எல்லாரையும் வந்துட்டு தோற்கடிக்கிறாரு. அவருடைய எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா டெக்கன் பிளாட்டியூ, நார்தர்ன் பிளெயின்ஸ்லேருந்து டெக்கன் பிளாட்டியூ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆஃப்டர் Chandragupta Maurya defeated the Greeks, he maintained the diplomatic relationship with them and hosted in his court Greek historian and diplomat Megasthenes, who wrote his travel in India in his book Indica. The first such written account unfortunately lost except for some excerpt quoted by later Greek scholars. அதாவது சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாருன்னா கிரீக்ஸ் எல்லாரையும் வந்து டிஃபீட் பண்ணுறாரு, தோற்கடிக்கிறாரு. அப்படி தோற்கடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு டிப்ளமேட்டிக்னா என்ன, தந்திரமான ரிலேஷன்ஷிப் ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த கிரீக் ஹிஸ்டோரியன் மெகஸ்தனிஸ் வந்து ஒருத்தர் வந்து வராரு, ட்ராவல் பண்ணி வராரு. அவர் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஒரு புக் வந்து ரோட் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் வந்து இண்டிகா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக் வந்து இந்த புக்கில் மென்ஷன் அதாவது நிறைய வந்து லாஸ் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிருக்கு. எக்ஸப்ட் கிரீக் ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்க அந்த குவார்ட்டை தவிர மீதி எல்லாமே வந்து நிறைய வந்துட்டு லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Kautilya's concept of a kingdom. Kautilya had a clear vision of how a kingdom should be established, managed and consolidated. கௌட்டல்யர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் விஷன் வந்து வச்சுருந்தார், தெளிவான பார்வை வந்து வச்சுருந்தார். அதாவது ஒரு கிங்டம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்ட் எப்படி பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி வந்து கன்சாலிடேட் பண்ணணும், எல்லாத்தை பற்றினும் ஒரு கிளியர் விஷன் வந்து வச்சுருந்தார். இன் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் அர்த்தசாஸ்திரா, he listed directive in many areas like defense, economic, administrative, justice, urban planning, agriculture and people welfare. அவருடைய புக் கௌட்டல்யரோட எழுதின புக் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தசாஸ்திரா. அதில் வந்து டிஃபென்ஸை பற்றி, எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்டிஸ், அர்பன் பிளானிங், அக்ரிகல்ச்சர், பீப்புள் வெல்ஃபேர், இது எல்லாத்தையும் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதோடைய நாலேஜ் எல்லாத்தையும் அந்த புக்கில் வந்து ரைட் பண்ணியிருந்தார் எப்படி இருக்கணுன்றது. ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் சப்தங்கா ஆர் த 7 parts ஆஃப் த கான்ஸ்டிடியூட் ஆஃப் த கிங்டம். அவருடைய மோஸ்ட் பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சப்தா மீன்ஸ் 7 அர்த்தம். அவருடைய கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா 7 parts வந்து இருக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட் வந்து கிங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த குரூப் ஆஃப் கவுன்சிலர்ஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹை அஃபீஷியல்ஸ்.
கிங்குக்கு கீழே யார் இருக்கணும்னா மினிஸ்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ், அதாவது ஃபார்ட்டிஃபைட்னா பாதுகாக்கப்பட்ட அரண்மிக்க நகரங்கள் எல்லாம் இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா த ஃபோர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸான டிஃபென்ஸ், லா அண்ட் ஆர்டர் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா த அலையன்ஸ், பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸோட வந்து ஒரு நட்பு, மித்ரா நட்பு வந்து பாராட்டணும். தென் த ட்ரெஷரி ஆர் த வெல்த் ஆஃப் த கிங்டம், அந்த ட்ரெஷரினா கருவூலம், ராஜ கருவூலம் சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய ட்ரெஷர் இருக்கிற ஏரியா. தென் வெல்த் ஆஃப் த கிங்டம், அந்த கிங்குக்கிட்ட இருக்கிற எல்லா வெல்த்து இது எல்லாமே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட் அலாங் வித் த பாப்புலேஷன் இன்ஹாபிட்டேட்டிங் இட், அதாவது அவங்களுடைய சிற்றரசுகள் கீழே இருக்கிற பீப்புள் எல்லாம், அவங்களுடைய இன்ஹாபிட்டன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், ஜனபதாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஏழும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாருன்னா சப்தங்கா, ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு எம்பையருக்கு கீழே 7 பார்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கௌடல்யா, த சப்தங்கா டுகெதர் மஸ்ட் கிரியேட் செட்டில் வெல் ப்ரொடெக்டட் அண்ட் prosperous kingdom to be maintained both through the warfare and through alliance for the peace. அதாவது கௌடல்யர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்தங்கா எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வெல் ப்ரொடெக்டடாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ப்ரீஷியஸான கிங்டமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வார்ஃபேர் மூலமோ இல்லைன்னா த்ரூ அலையன்சஸ்னால் அவங்களோட ஒரு உடன்படிக்கை, அதாவது சண்டை வேண்டாம், பீஸ் அலையன்சஸ்னால் அமைதி உடன்படிக்கை மாதிரி எழுதி இருக்கணும். இது எல்லாமே வந்து இருக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் த கேஸ் மே பி, ஹி எஸ்டாப்ளிஷ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் த சொசைட்டி விச் நெசசிட்டேட்டட் எ ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும்னா என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்? லா அண்ட் ஆர்டர், அந்த சொசைட்டியில் இருக்க லா அண்ட் ஆர்டர் வந்து ஒழுங்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். He also detailed many laws to deal with corruption and specified punishments for any activity that went against the well-being of the people. அதாவது அவர் என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா லா டு டீல் வித் த கரப்ஷன், அதாவது கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டாக வந்துருக்கணும், யாரும் வந்து கரப்ஷன் வாங்கக்கூடாது அப்படி லஞ்சம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுக்கணும். பீப்புளுடைய வெல்பீயிங் மட்டும் வந்து பார்த்துருக்காங்க. Kautilya's central philosophy of governance is tuned with Indian value. அவர் கௌடல்யாஸுடைய தத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய கவர்னன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு கிங்டம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே இந்தியன் வேல்யூவில் ரொம்ப ரொம்ப மேம்பட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். in the happiness of this subject lies the king's happiness, in their welfare of his welfare. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிங்ஸோடைய ஹாப்பினஸும் அவங்களுடைய வெல்ஃபேர் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸாக வந்து இருக்குது. He shall not consider as good only that which please him, but treat beneficial to him whatever pleases his subject. In the other words, however the powerful king must be the first place to the people's interested. அதாவது ஒரு பவர்ஃபுல் கிங் வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் அவங்க எதுக்கு தரணும்னா பீப்புளோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் தரணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு நல்ல கிங்காக வந்து இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த